Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசை கண்டித்து 15வது நாளாக போராட்டம் நடத்தினர். திமுக தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதியின்படி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், உயர்நீதிமன்ற உத்தரவின்படி 50,000 ஊதியம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். தங்கள் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கும் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பிய கௌரவ விரிவுரையாளர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் போராட்டம் தொடரும் என எச்சரித்திருக்கின்றனர். தமிழக அரசும் உயர்கல்வித்துறையும் இது தொடர்பாக விரைந்து கௌரவ விரிவுரையாளருடைய ஊதியத்தை உயர்த்திட பல்கலைக்கழக மானியக் குழு பரிந்துரைத்த அந்த ஊதியத்தை வழங்கிட கோரி ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக இன்றும் கிட்டத்தட்ட 15வது நாளாக இன்றும் வாயில் முழக்க போராட்டம் நடைபெற்று வருகிறது. எனவே தமிழக அரசு தயவு கூர்ந்து கௌரவ விரிவுரையாளருடைய கோரிக்கையை விரைந்து நிறைவேற்றும்படி கனிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தால் கரும்புகை சூழ்ந்து துர்நாற்றம் வீசியதால் மக்கள் இன்னலுக்கு ஆளாகினர். ராசிபுரம் புதிய பேருந்து நிலையத்திற்கு பின்புறத்தில் உள்ள குப்பை கிடங்கில் பற்றியெறிந்த தீயை நகராட்சி நிர்வாகத்தினரும் தீயணைப்புத் துறையினரும் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி அணைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே மயானம் செல்லும் சாலை பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் இறந்தவர்களை எடுத்துச் செல்ல முடியாமல் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாக்கி வருகின்றனர். கூத்தம்பட்டி கிராமத்தில் பொது மயானம் செல்வதற்கான சாலை மிகவும் சேதமடைந்த நிலையில் புதிய சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கி கடந்த 3 மாதங்களாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் இறந்தவர்களின் உடல்களை அவ்வழியாக கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து புகார் அளித்தும் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். கோவை அரசு போக்குவரத்து பணிமனையில் டீசல் நிரப்பிக் கொண்டிருந்த அரசு பேருந்தில் இருந்து திடீரென புகை வந்ததால் பயணிகள் அலறியடித்து பேருந்தில் இருந்து இறங்கினர். திருப்பூரில் இருந்து கோவைக்கு வந்த அரசு பேருந்து சுங்கம் பகுதியில் உள்ள அரசு போக்குவரத்து பணிமனையில் டீசல் நிரப்புவதற்காக நின்றது. இந்நிலையில் பணிமனை ஊழியர்கள் டீசல் நிரப்பிய போது திடீரென பேருந்தில் இருந்து புகை வந்ததால் அதிர்ச்சியடைந்த பயணிகள் பேருந்தில் இருந்து வெளியேறினர். இதையடுத்து பேருந்தை ஓட்டுநர் ஓரமாக நிறுத்தி பேருந்தின் இணைப்பை துண்டித்து பெரும் விபத்தை தடுத்தார். மேலும் இந்த பேருந்தில் ஏற்கனவே பழுது உள்ளதாகவும் அதை நீக்காமல் இயக்கியதாலேயே புகை வந்ததாகவும் பணிமனை ஊழியர்கள் தெரிவித்தனர். திறனற்ற திமுகவின் போக்குவரத்து துறை அரசு பேருந்துகளை முறையாக பராமரிப்பதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சாம்சங் தொழிலாளர்கள் 8வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுங்குவார் சத்திரத்தில் உள்ள சாம்சங் தொழிற்சாலையில் போராடிய CITU தொழிலாளர்களை குறிவைத்து பழிவாங்கும் நடவடிக்கையாக 3 தொழிலாளர்களை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. இதனால் தொழிலாளர்கள் பணிகளை புறக்கணித்து 8வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.